இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுவதிலேயும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதிலேயும் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை அருளினதான தேவனுக்கும் அன்பு போதகர் திரு அறிவர் நாதன் அவர்களுக்கும் சபையினுடைய மூப்பர் சபையினுடைய அங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்ததான வேத பகுதியிலே எருசலேம் சபையை குறித்ததான காரியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு சிலர் 2 வாரங்களுக்கு முன்பதாக இணைய வழி மாலை ஆராதனை வேளையிலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எழுதப்படாத சபைகள் அந்தியோகியா என்று சொல்லக்கூடியதான தலைப்பிலே நான் பேசினேன். நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே சபைகளுக்கு என்று சொல்லி நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளுக்கு பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உண்டதான நிருபங்களானது சபைகளுக்காக எழுதப்பட்டதான நிருபங்கள், சிதறடிக்கப்பட்டதான யூதர்களுக்காக எழுதப்பட்டதான நிருபங்களாக அது காணப்படுகிறது. ஆனால் எல்லா சபைகளுக்குமே நிருபங்கள் எழுதப்பட்டதா என்று சொன்னால் எல்லா சபைகளுக்குமே நிருபங்கள் எழுதப்படவில்லை. எழுதப்படாத சபைகளை அல்லது எழுதப்படாத நிருபங்களை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக அந்தியோகியா சபையை குறித்ததான காரியங்களை நாம் பார்த்து முடித்தாகிவிட்டது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் எருசலேம் சபையை குறித்ததான காரியங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உமக்கு நன்றி செலுத்த ஒரு மனதோடு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோமே. எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாகி உம்மை எங்களுக்கு வெளியரங்கமாக்கவும் மூலமாய் ஆமாண்டவரே நாங்கள் வெளிச்சமாய் காணப்படவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மேலான கிருபையும் இரக்கங்களும் எங்களோடு கூட காணப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, காத்து வழிநடத்தியர்களும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்குமாய் நாம் வாசிக்கும் பொழுது சபையினுடைய துவக்கத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். சபையானது எப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 3 காலகட்டங்களாக சபையானது 3 நபர்களுக்காக 3 கூட்டங்களுக்காக ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே அவர் பிரதான கட்டளை என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான அந்த கிரேட் கமிஷன், அந்த பேசேஜ் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பிற்பாடு உலகமெங்கிலும் போ என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். முதலாவதாக இந்த யூதேயாவில் ஆரம்பிக்கக்கூடியதான அல்லது யூதர்கள் மத்தியிலே ஆரம்பித்ததான இந்த சபையானது இந்த 2வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் முதல் 40 வசனங்களிலே அங்கே சமாரியார்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான சபையை குறித்ததான காரியங்களை வாசிக்க முடியும். புறஜாதியார்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான சபையை குறித்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கக்கூடியதான இந்த எருசலேம் சபையானது முதலாவது சபையாய் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டினுடைய முதலாவது சபை. புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடியதான எல்லா சபைகளுக்கும் அதுதான் தாய் சபையாய் காணப்பட்டது. ஒருவேளை இங்கே அந்த வார்த்தையை நீங்கள் உபயோகிக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் தமிழ்நாட்டிலே போயிருப்பீர்கள் சொன்னால் பெரும்பாலானவர்கள் சொல்வார்கள் அதுதான் எங்களுடைய தாய் சபை என்று சொல்லி சொல்வார்கள். the very first church which has established so many branches. ஆக பண்டிகை நாட்களிலேயோ அல்லது அறுப்பின் பண்டிகைகளிலேயோ அந்த எல்லா அங்கத்தினரும் ஒன்றாய் கூடுவார்கள் அந்த தாய் சபையிலே. இந்த எருசலேம் சபையானது மற்ற எல்லா புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கும் தாய் சபையாய் அந்த சபையானது காணப்பட்டது. இந்த எருசலேமை குறித்ததான சில காரியங்களை மாத்திரம் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எருசலேமை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்மாலே காண முடியும். இந்த எருசலேமானது எபூசியர்களுடைய ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. It was a city of the Jebusites என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பட்டணமானது அமைதியின் பட்டணம் அல்லது சமாதானத்தின் நகரம் என்று சொல்லியும் இந்த பட்டணமானது அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துநாத சொன்னதை நீங்கள் நினைவு கூற விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், எருசலேமுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள், அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார்.
சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதான வாக்கியங்களும் வேதத்திலே சொன்னதான திருவசனங்களும் முற்றிலும் உண்மையுள்ள வசனங்கள். ஏன்னு சொன்னால் அந்த பட்டணத்தினுடைய பெயர் சமாதானத்தின் நகரம். ஆனால் அங்கே சமாதானமே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அங்கே சமாதானம் இல்லை. ஏதோ இந்த சமாதான குலைச்சல் இந்த இடைப்பட்ட காலத்திலேயோ இந்த நாட்களிலோ காணப்பட்டதில்லை. அந்த பட்டணம் துவக்கப்பட்டதான நாள் முதற்கொண்டு 50 முறை இந்த பட்டணமானது முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. 38 முறை மற்றவர்களாலே வெற்றி கொள்ளப்பட்டு மற்றவர்களுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக இந்த பட்டணம் போய்விட்டது. 10 முறை இந்த எருசலேம் பட்டணமானது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். For 10 times it has been completely destroyed. அந்த பட்டணத்தில் உடைய சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் அதிக கனவோடு அதிக எதிர்பார்ப்போடு தங்களுடைய வீடுகள் எல்லாம் கட்டியிருப்பார்கள், செல்வாக்குகள் எல்லாம் சேர்த்திருப்பார்கள். ஆனால் நினையாத நேரத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த பட்டணத்திலே வசிப்பவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, மன அமைதி இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். அந்த பட்டணத்திலே தான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய முதலாவது சபையானது ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த முதலாவது சபையானது எங்கே கூடினது என்று சொன்னால், இந்த 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு, ஒரு வீட்டிலே கூடி வருகிறார்கள். இது யாருடைய வீடு? நிச்சயமாக அப்போஸ்தலருடைய வீடு இல்லை. அவர்கள் எல்லாரும் இதற்கு முந்தினதான நிகழ்வுகளிலே பார்க்கும் பொழுது அவர்கள் பயமுள்ளவர்களாக, நடுக்கமுள்ளவர்களாக, அந்த அரசாங்கத்திற்கு மிகவும் பயப்படுவர்களாக, தங்களை தாங்களே அடைத்துக் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த வீடு ஆனது யாருடைய வீடு? புதிய ஏற்பாட்டிலே மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினதான யோவான் மார்க்கினுடைய வீடாய் காணப்பட்டது. இந்த யோவான் மார்க்கினுடைய வீட்டிலே தான் ஆதி சபை, குறிப்பாக எருசலேமுடைய காணப்படக்கூடியதான சபையானது அங்கே கூடி வந்தது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோவான் மார்க்கினுடைய வீட்டிலே தான் எருசலேமுடைய கூடுகையானது, சபையானது அங்கே கூடி வந்தது. இன்னும் மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த யோவான் மார்க்கினுடைய வீட்டிலிருந்து தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் தங்களுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்தை அவர்கள் துவக்குகிறார்கள். ஆகையினாலதான் அவர்களுடைய ஆவிக்குள்ளான வளர்ச்சியை கண்டு இந்த யோவான் மார்க்குவும் அவர்களோடு கூட சுவிசேஷ பிரயாணத்தில் அவன் சேர்ந்து கொள்கிறான். இந்த யோவான் மார்க்குவினாலே தான் பவுலுக்கும் பர்னபாவிற்கும் இடையே சில மனஸ்தாபங்களும் ஏற்படுகிறது. ஆக இந்த யோவான் மார்க்கினுடைய வீடானது எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் முதலாவது கிறிஸ்தவர்களுக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வீடாக இந்த வீடானது காணப்பட்டது. இந்த வீட்டிலே கூடினதான இந்த முதலாவது திருச்சபையாகிய இந்த எருசலேம் திருச்சபையானது எப்படிப்பட்டதான சபையாய் இது காணப்பட்டது? இன்றைக்கு எல்லா சபைகளுக்கும் சில குணாதிசயங்கள் காணப்பட்டிருக்கும். எல்லா சபைகளுக்கும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட குணங்கள், வித்தியாசங்கள் காணப்படும். என்னென்ன குணாதிசயங்கள் இந்த சபையிலிருந்து நம்மாலே கற்றுக்கொள்ள முடியும்? முதலாவதாக 42வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த எருசலேமுடைய சபையானது எப்படிப்பட்டதான சபையாய் இது காணப்பட்டது? முதலாவது, இந்த சபை உபதேசத்தின் சபையாய் காணப்பட்டது. இட் இஸ் a doctrinal church. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபைகள் உபதேசத்தினால் ஸ்தாபிக்கப்படுகிறது. We gather together in one accord because of one belief. இங்க கூடி வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஒரே உபதேசம் இருக்குது. ஆகையினால்தான் நாம் இங்கெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வெவ்வேறு உபதேசங்கள் உள்ளவர்கள் ஒரே சபையிலே வெகு நாட்களாக ஆராதிக்க முடியாது. அவர்கள் பிரிந்து போய் விடுவார்கள். இந்த முதலாவது சபையிலே பார்க்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபைகள் உபதேசத்தினால் நிறுவப்படுகிறது, ஆரம்பிக்கிறது. சபைகள் அதே உபதேசத்தினால் பிரிக்கப்படவும் செய்கிறது. இன்னைக்கு அநேக சபைகள், அநேக டினாமினேஷன்ஸ், அநேக சபை கூட்டங்கள், சபை பிரிவுகள் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து போய்விடுகிறார்கள். ஏன்? உபதேசம்தான் காரணம். இன்றைக்கு நம்முடைய மனதிற்கு ஒத்ததான உபதேசங்களை தெரிந்து கொள்வதுதான் இன்றைக்கு ஜனங்களுடைய பிரதான காரியமாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டதான உபதேசங்களுக்கு பிரகாரமாக சபையை தெரிந்து கொள்வதை பார்க்கலும், மனதுக்கு பிரியமான சபைகளை அல்லது மனதிற்கு கடினமாய் தோன்றாத உபதேசத்தை தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்கிறார்கள். இந்த முதலாவது சபை, எருசலேம் சபை, அது உபதேசத்திலே நிலை நின்றதான சபையாய் காணப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த முதலாவது திருச்சபையிலே உபதேச கோளாறு காணப்பட்டிருக்குமேனால் மற்ற எல்லா சபைகளிலும் உபதேச கோளாறு காணப்பட்டிருக்கும். ஆனால் எந்த சபையிலுமே உபதேச கோளாறுகள் காணப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுவினதான சபையோ, அப்போஸ்தலனாகிய பேதுரு நிறுவினதான சபையோ, அல்லது யோவான் நிறுவினதான சபையோ, எந்த சபையிலுமே அது உபதேச குறைவுள்ள சபையாய் ஆதி காலத்திலே காணப்படவில்லை. ஏன் என்று சொன்னால், இந்த முதலாவது சபையிலே எந்த உபதேச கோளாறும் இல்லை. உபதேசத்திலே they were very perfect. டாக்டரினலி they were very perfect. உபதேசத்திலே அவர்கள் சரியான மக்களாய் காணப்பட்டார்கள். இதை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். ஒன்றையும் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று சொல்லி சொல்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே முதலாவது உபதேசங்கள் போதிக்கப்பட வேண்டும். The doctrine should be preached and be taught in the church. இன்றைக்கு ஜனங்களுக்கு வேத அறிவிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறார் என்று சொன்னால், சபையிலே உபதேசங்கள் போதிக்கப்படாமைதான் காரணம். சபையிலே உபதேசங்கள் போதிக்கப்படும் பொழுது அநேக ஜனங்கள் அதை கடினமாக கருதுகிறார்கள். அது கடினம் கிடையாது, அது நமக்கு நன்மைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன் வேத வாக்கியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? முதலாவது என்ன? உபதேசத்திற்கும். நம்முடைய உபதேசத்திற்கு தான் வேத வாக்கியங்கள் நமக்கு தேவனுடைய ஆவியானவர்னாலே அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துநாதர் யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the Holy Spirit of God comes unto you, he will lead you in truth. அவர் உங்களை உபதேசத்திற்குள்ளாக உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லிதான் பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறோம். அநேக ஜனங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இருதயத்திலோ 2 வெவ்வேறான உபதேசங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அது இருந்தாலும் இருக்கலாம் என்று சொல்லக்கூடியதான நபர்களும் இருக்கிறார்கள். You cannot take a neutral stand in doctrine. பொதுவான நான் 2 பேருக்கும் பொதுவா இருக்கிறேன் உபதேசத்துல அப்படி சொல்லி எந்த ஒரு கிறிஸ்தவனும் இருக்கவே முடியாது. ஒண்ணு நீ ஒரு பக்கத்துல இருக்கணும், இல்லாட்டி அடுத்த பக்கத்துல இருக்கணும். நான் நம்புறேன், இல்லாட்டி நான் நம்பல. நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் அதை காணவில்லை, so I will take a neutral stand. அப்படியெல்லாம் உபதேசத்தில் எடுக்க நம்ம ஒருபோது இருக்கவே கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த எருசலேம் சபையானது உபதேசத்திலே மிகவும் சரியான ஒரு சபையாய் காணப்பட்டார்கள். நான் இன்னுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், உபதேசத்திலே சரியாய் காணப்படக்கூடியதான பிள்ளைகள் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அந்யோன்யத்திலும் உபதேசத்திலே சரியாய் காணப்படக்கூடியதான விசுவாசிகள் சகோதரத்துவத்திலே அவர்கள் சரியாய் இருக்கிறார்கள், ஐக்கியத்திலே அவர்கள் சரியாய் இருக்கிறார்கள். உபதேசத்திலே சரியாய் காணப்படக்கூடியதான பிள்ளைகள் அப்பம் பிக்குதலிலும் அவர்கள் சரியாய் காணப்படுகிறார்கள். உபதேசத்திலே சரியாய் காணப்படக்கூடியதான பிள்ளைகள் அவர்கள் ஜெபிப்பதிலும் சரியாய் காணப்படுகிறார்கள்.
எங்கே உபதேச கோளாறு இருக்கிறதோ அங்கே ஐக்கியத்திலும் கோளாறு இருக்கிறது. எங்கே உபதேசத்திலே கோளாறு இருக்கிறதோ அங்கே அப்பம் பிடிக்குதலிலும் கோளாறு இருக்கிறது. எங்கே உபதேசத்திலே கோளாறு இருக்கிறதோ அங்கே ஜெபிப்பதிலும் கோளாறு இருக்கிறது. சபையிலே ஜெபிக்கக்கூடியதான ஜெபத்திலே நான் சொல்லவில்லை, தனிப்பட்ட ஜெபத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கோளாறு குறை இருக்கிறது. எவன் ஒருவன் உபதேசத்திலே சரியுள்ளவனாக வேத வாக்கியங்களை அறிந்தவனாக காணப்படுகிறானோ அவன் எல்லாவற்றிலேயும், ஐக்கியத்திலேயும், அப்பம் பிட்குதலேயும், ஜெபத்திலேயும் சரியான மனிதனாக அவன் காணப்படுகிறான். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உபதேசத்தை அறிந்தவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களாயும் அந்த உபதேசத்தை கைக்கொள்ளுவர்களாயும் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஐக்கியம் இந்த உலகத்தோடு இருக்காது. நம்முடைய ஐக்கியம் தொலைக்காட்சிகளிலோ அல்லது மாத பத்திரிகைகளிலோ தங்களுடைய புகழை பாடக்கூடியதான, தங்களுடைய ஊழியத்தை மிகவும் பொய்யாய் கட்டமைக்கக்கூடியதான ஊழியங்களுக்கோ நம்முடைய எண்ணங்களோ நம்முடைய நம்பிக்கையோ ஒருபோதும் போகாது. உபதேசத்திலே நாம் நிலைத்திருந்தால் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கும்? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் காணப்படும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு பிதாவோடும் குமாரனோடும் சரியான முறையிலே ஐக்கியம் வைத்துக் கொள்கிறதில்லை, அல்லது அவரை அறிந்து கொள்வதிலே அவர்களுக்கு எவ்விதமான வழியும் தெரிவதில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சரியான உபதேசம் அவங்களுடைய வாழ்விலே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து இப்படியாய் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உற்றவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையாக, தேவனுடைய வார்த்தை பகிரங்கமாக பிரசங்கிக்கப்படக்கூடியதான சபைகள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. மாறாக தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய சாட்சிகளையும் கட்டுக்கதைகளையும் பிரசங்கிக்கக்கூடியதான அல்லது ஜனங்கள் விசுவாசிக்கக்கூடியதான சபைகள் தான் இன்றைக்கு அதிகமாய் பெருகி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கூடியதான வேளையிலே இன்றைக்கு அநேக சபைகள் பாட்டு பாடியே அந்த பிரசங்க நேரத்தை முடித்து விடுகிறார்கள். கேட்டால் அது துதி ஆராதனை என்று சொல்லி சொல்கிறார்கள். மற்றதெல்லாம் துதி இல்லையா? துவக்க பாடலோ, சோத்திர பாடலோ, காணிக்கை பாடலோ அல்லது நிறைவு பாடலோ இதெல்லாம் துதி கணக்கிலே வராது போல. பாருங்கள், இன்றைக்கு சபையினுடைய அவல நிலைமையை கண்ணோக்கி பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரிக்கிறார். சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அது எப்படியாய் பிரசங்கிக்க வேண்டும்? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் பிரசங்கி என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். கொலோசியர் 2 6வது வசனம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே
பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்ட படியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. போதனை செய்கிறோம், ஆனால் அதிலே நடப்பதில்லை. போதனைகளை கேட்கிறோம், போதனைகளை படிக்கிறோம், ஆனால் அதிலே நடப்பதில்லை. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆகினால்தான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நீங்கள் கண்ணாடியிலே உங்களுடைய முகத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் அதில் என்ன பண்றீங்க? உங்களுடைய சுய ரூபத்தை மறந்தது போல அதை அப்படியே அங்கிருந்து போய்விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் உபதேசங்களை கேட்கிறோம், உபதேசங்களை படிக்கிறோம், ஆனால் அதன்படி நாம் நடக்கிறோமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. இங்கே சிங்கப்பூரில் எவ்வளவு இறையியல் கல்லூரி இருக்கு என்று சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறேன். அங்கே கிட்டத்தட்ட 60 to 70 வேதாம கல்லூரி இருக்குது. இட் இஸ் a hub for the Bible colleges in India. அநேக வேதாம கல்லூரிகள் இருக்கிறது. அவ்வளவு வேதாமல் கல்லூரிகள் காணப்பட்டாலும் ஏன் உபதேசத்திலே குறைவுள்ளதாக அல்லது வேதத்தையே வாசிக்காத போதகர்களும் சபைகளுமா ஏன் காணப்படுகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு உபதேசமானது அல்லது வேதாம கல்லூரியில் உபதேசங்களானது சரியாக போதிக்கப்படவில்லை. அழகான ஒரு சம்பவம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே கெனசரேத்து கடல் அருகே வந்து நிற்கிறார். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள், நன்றாய் அறியுங்கள், தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார்கள். அற்புதம் செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கவில்லை, எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க என்று சொல்லி கேட்கவில்லை, தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். இன்றைக்கு நாம் சபைக்கு வருகிறோம், எதற்காக வருகிறோம்? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய உபதேசத்தை கேட்கும்படியாக நாம் நெருங்க வேண்டும். We must pressed, அப்படிதான் நாங்க வாசிக்கிறோம். they were pressed on to Jesus to hear the word of God. கட்டாயப்படுத்தினார்கள், எங்களுக்கு எதையாவது பேசுங்க என்று சொல்லுகிறார்கள். நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இப்படியாக சொல்லுகிறான், ஒரு மனிதனும் ஒரு காலும் இவரை போல போதித்ததில்லை என்று சொல்லுகிறான். அப்படியானால் அவன் வேத வாக்கியங்களை அறிந்திருக்க கூடும். அவன் சொல்லுகிறான், சதுசேயர் இவரை போல பேசவில்லை, பிரசங்கம் செய்யவில்லை, பரிசேயர் இவரை போல பேசவில்லை, இவர் வேத பாரகரிலும் அதிகமாய் ஆழமாய் நமக்கு சத்தியத்தை போதித்தவர் என்று சொல்லி கிறிஸ்துவை அவன் அடையாளப்படுத்துகிறான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் நெருங்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கிறிஸ்துநாத 5000 பேரை போஷித்ததற்கு பிற்பாடு அவர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்காய் செல்லும் பொழுது ஒரு படவிலே ஏறி மற்றொரு கரைக்காய் வந்து விடுகிறார். பின்னாடியே என்ன பண்றாங்க, அங்க இருந்ததான ஜனங்கள் இன்னொரு படவிலே ஏறி அவரை தேடும்படியாக வருகிறார்கள். அவரை பார்த்து கேட்கிறார்கள், ரபி நீர் இங்கேயா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு போதித்ததான வசனத்தை கேட்கும்படியாக எனக்கு ஒரு கடல்ல இருந்து இன்னொரு பக்கத்துல வரல, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் பாத்தியா, அதுக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஏன் சபைக்கு வருகிறார்கள்? சபையிலிருந்து ஏதாவது பெற்றுக் கொள்ளலாமா, அல்லது தேவனிடத்திலிருந்து வேற ஏதாவது காரியங்கள் பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லிதான் வருகிறார்கள். தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதான முதலாவது காரியம் உபதேசமா இருக்கட்டும். தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதான முதலாவது காரியம் அவருடைய வார்த்தைகளாய் காணப்படட்டும். ஆம், தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? நம்முடைய உபதேசத்திற்காக அருளப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் சபையானது உபதேசத்திலே மிகவும் சரியான சபையாய் காணப்பட்டதினாலே புதிய ஏற்பாட்டிலே காணப்பட்டதான சபைகள் எல்லாம் தன்னுடைய தாய் சபையை போல விசுவாசத்திலேயும் உபதேசத்திலேயும் ஒன்றாய் காணப்பட்டார்கள். இரண்டாவதாக, இந்த எருசலேம் சபையானது எவ்விதமான சபையாய் காணப்பட்டது? இந்த சபையானது உபத்திரவத்தின் சபையாய் காணப்பட்டது. இது ஒரு உபத்திரவம், ரொம்ப துன்பத்திற்குள்ளான சபைகளிலே புதிய ஏற்பாட்டிலே இந்த எருசலேம் சபைதான் அதிகமான துன்பத்திற்குள்ளான சபை. வேற எந்த சபைகளும் இல்லை. கொரிந்து சபையோ, ரோமாபுரியாரில் இருக்கக்கூடியதான சபையோ, அல்லது தெசலோனிக்கே சபையோ, வேறு எந்த சபையோ இந்த எருசலேமுடைய சபை மக்களை போல பாடு அனுபவித்தவர்கள் அல்ல. அவ்வளவு பாடு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போதான் சபை ஆரம்பித்திருக்கிறது, இப்போதான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆகியிருக்கிறார்கள். திடீர் என்று சொல்லி எல்லாருமே அவங்களுடைய
நிலப்புலன்களை எல்லாம், வீடுகளை எல்லாம், சொத்துக்கள் எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதபடியில் வைக்கிறார்கள். The very moment you have accepted Jesus Christ, you have sold everything and you kept on the feet of the apostles. ஒன்றுமே இல்லை உங்களுக்கு அப்படின்னு யாராவது இன்னைக்கு வருவாங்களா கிறிஸ்துவ தேடி? இன்னைக்கு யாராவது நீங்க கிறிஸ்தவனா மாறணும்னா உங்களுடைய சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு என்ன பண்ணுங்க, சர்ச்சு கொடுத்துருங்க, அப்பதான் நீங்க கிறிஸ்தவங்க. யாருமே வரமாட்டாங்க இன்னைக்கு. ஆனால் அவர்கள் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சரி, அடுத்து என்ன செஞ்சாங்க? அதிகமான துன்பத்திற்குள்ளானார்கள். எருசலேமிலே இருக்கக்கூடாத நிலைமை அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அவன் அவர்களிடத்தில் மன்னிக்கும் 4வது அதிகாரம், வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 பேராயிருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியராகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். சபை அப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அரசாங்கமோ அவர்களை விசாரிப்பதற்காக அவர்களை வரவழைத்து விட்டார்கள். இதே அதிகாரத்தில் பார்க்கிறோம். 17வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர்களை பயமுறுத்தி 21வது வசனம், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை பயமுறுத்தி 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம். அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. இன்னைக்கு சபைகளானது தேசத்திற்காக பயந்து இருக்கிறது. தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்காக பயந்து இருக்கிறது. ஐயோ, இவர்களை குறித்து பிரசங்கம் பண்ண முடியாதே, LGBTQ என்று சொல்லி நாம் அவர்களை அடையாளப்படுத்துகிறோம். இன்றைக்கு அநேக மேலத்திய நாடுகளில் காணப்படக்கூடியதான சபைகள் அவர்களை குறித்து பிரசங்கிக்க கூடாது, அவர்களை தவறானவர்கள் என்று சொல்லியோ, அவர்கள் தேவனுடைய நியதிக்கு நேர்மாறானவர்கள் என்று சொல்லியோ அவர்களை அடையாளப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு சபைகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அவர்கள் இப்படித்தான் பயமுறுத்தினார்கள். நீங்கள் யூதர்களுக்கு விரோதமாகவோ, தேவாலயத்திற்கு விரோதமாகவோ, அல்லது பரிசேயர்கள் சதுசேயருடைய நடைமுறைகளுக்கு விரோதமாகவோ நீங்கள் போதிக்க கூடாது என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பயப்படவில்லை. இதே 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே அங்கே ஸ்தேவான் முதல் முறையாக அவன் இரத்தச்சாட்சியாய் மரிக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். 59வது வசனம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். The very first martyr of the church எருசலேமுடைய சபையிலே தான். மற்ற விசுவாசிகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குள்ளாயிருப்பார்கள். முதலாவது பயமுறுத்தினார்கள். இப்பொழுது நாம் உடையவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் உண்டாயிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அதற்கு தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது முதல் 3 வசனங்களிலே, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எல்லாவற்றையும் விட்டு விட்டாச்சு. எருசலேமில் அவர்களுக்கு என்று சொல்லி வீடு இருக்கலாம், எருசலேமில் அவர்களுக்கு என்று சொல்லி நண்பர்கள் உறவினர்கள் இருக்கலாம், வேலை இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புற தேசத்திற்காக ஓடுகிறார்கள். ஆனால் அங்கே போயும்
சுவிசேஷத்திற்காக அவர்கள் நிலை நின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது, நாம் தேவனை மறந்து, தேவனை விட்டு பின்வாங்கி, தேவனைக்கு தூரமான பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகிறோம். அடிக்கடி நான் ஒன்றை சொல்லுவேன். வேத புத்தகத்திலே ஒரே ஒரு இளையகுமாரன் தான் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே அவர் வீட்டுக்கு வந்துட்டார். எல்லாருமே இளையகுமாரனாக மாறிவிட முடியாது. எப்போ வேண்டுமானாலும் நான் தேவனோடு கூட சேர்த்து விடுவேன் என்று சொல்லி எல்லாரும் இளையகுமாரன் ஆக முடியாது. இட் வாஸ் ஒன்லி ஒன் பாய். இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறோம், நான் எவ்வளவு தூரம் போனாலும் கிறிஸ்துவோடு கூட நான் இணைந்து விடுவேன் என்று சொல்லி யோசிக்கிறோம். ரொம்ப தூரம் போனாலும் வர முடியாது. கடவுளை மறுதலிக்கிற பிள்ளைகளாய் தான் நாம் மாறி விடுவோம். எனக்கு ஒரு குடும்பத்தை நன்றாய் தெரியும். எங்களுடைய வீட்டிற்கு அடுத்த வீட்டிலே இருப்பவர்கள், கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் பிள்ளைகள் இல்லை. திருமணமாகி அநேக ஆண்டுகளாக திருமணம் இல்லை. அவர்கள் தேவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். சபைக்கு வர நிறுத்திவிட்டார்கள். தேவனுடைய வசனத்தை வாசிப்பதோ அல்லது தேவனுடைய சபை காரியங்களில் ஈடுபடுவதிலோ அவர்கள் முற்றிலுமாக குறைத்து கொண்டார்கள். ஒரு நிகழ்வானது என்னை மிகவும் துன்பப்படுத்தினது. இந்து கோவிலுக்கு போய், ஒருவேளை நீங்கள் ஊர்களிலே பார்த்திருக்கலாம், பால் குடம் என்று சொல்லி எடுப்பாங்க. தலையில் மேலே வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பால் அந்த ஒரு குடத்துல ஊற்றி நடந்தே போவாங்க. வெறும் செருப்பு போடாம அப்படியே நடந்து போவாங்க. குழந்தை வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் செய்தார்கள். கணவனும் மனைவியும். வெகு நாள் ஆகிவிட்டது. தேவன் குழந்தையை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அப்பொழுது கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் மாற்று மதத்தினர். 2 குழந்தைகள் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது? கணவன் மனைவி 2 பேரும் விவாகரத்து பெற்று விட்டார்கள். என்ன அது? குழந்தை இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் ஒற்றுமையாயிருந்தார்கள், ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டது, 1க்கு 2 இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு அவர்கள் வெகு தூரமாய் மாறிவிட்டார்கள். அவருடைய தாய் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவன் இப்படி மாறுவான் என்று சொல்லி நான் ஒருபோதும் யோசிக்கவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடியதான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இவர்கள் சிதறி போகிறார்கள் துன்பத்தினாலே, உபத்திரவத்தினாலே. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். ஸ்தேவான் மாத்திரமல்ல, இந்த எருசலேம் சபையினுடைய முதலாவது போதகரே இரத்த சாட்சியாய் மரித்தவர் தான். எருசலேம் சபையினுடைய முதலாவது போதகர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த சகோதரனாகிய யாக்கோபு நிருபத்தை எழுதினதான யாக்கோபு. இந்த யாக்கோபு அந்த எருசலேமிலே காணப்படக்கூடியதான விசுவாசிகளினாலே, எருசலேமிலே காணப்படக்கூடியதான மற்ற எல்லாராலும் அவன் நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். ஜேம்ஸ் the just, the very first saint in the church history is James, the brother of our Lord Jesus Christ. முதலாவது பரிசுத்தவான் என்று சொல்லி சபையாலும் எருசலேம் சங்கத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டதான முதலாவது நபர் இந்த எருசலேம் சபையினுடைய முதலாவது போதகர். அவர் தன்னுடைய விசுவாசிகளுக்காக, உபத்திரப்படக்கூடியதான ஜனங்களுக்காக எருசலேம் தேவாலயத்திலே ஒவ்வொரு நாளும் முழங்கார் படியிட்டு அவர் ஜெபிப்பார். ஆகையினாலே அவருடைய முழங்கால்கள் ஒட்டகத்தினுடைய முழங்கால்களை போல மிகவும் கடினமாக காணப்பட்டது. அந்த மனிதர் மிகவும் சாதாரணமான உடை அணிந்ததான ஒரு மனிதர். அந்த மனிதருடைய உணவானது மிகவும் சாதாரணமான உணவாய் காணப்பட்டது. ஆகிய தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை மற்றவர்களுக்காக ஜெபிப்பதினாலே கழித்ததினாலே அவன் நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். அவன் எவ்வாறு மரித்தான்? எருசலேம் தேவாலயத்தினுடைய உப்பரியின் மேலிருந்து தள்ளப்பட்டு அவன் மரித்து போனான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கிறிஸ்துவும் தேவாலயத்தின் உப்பரியின் மேலே நிறுத்தப்படுகிறார். அங்கிருந்து குதிக்கும்படியாக பிசாசு அவரை தூண்டுகிறார். கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோவும் அப்படித்தான். அவன் அங்கே போர் சேவனாலே அங்கு உப்பரியின் மேலே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து தள்ளப்பட்டு அவன் கொலை செய்யப்படுகிறான். இந்த எருசலேம் சபை ஜனங்கள் மாத்திரம் உபத்திரவத்திற்குள்ளாகவில்லை. அங்கே ஊழியம் செய்ததான ஸ்தேவான், அங்கே போதகராய் இருந்ததான யாக்கோபு, இவர்கள் எல்லாரும் அநேக உபத்திரவத்திற்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவிலே அவர்கள் நிலை நின்றார்கள். இன்றைக்கு இந்த கொரோனாவினாலே அநேகர் தேவனை விசுவாசிக்கிறதில்லை. கொரோனாவினாலே தேவனை விட்டு அநேகர் வெகு தூரம் போய்விட்டார்கள். ஒரு சின்ன ஒரு சிச்சை 2-3 ஆண்டுகளாக இதற்கே நாம் சோரம் போய்விட்டால் எருசலேம் சபையார் எவ்வளவு உபத்திரவங்களை கண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ரோமர் 8வது அதிகாரம், நாம் யாவரும் அந்த வசனத்தை அறிந்திருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம்
35வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:35 முதல். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? முதலாவது என்ன? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், நிகழ்காரியங்களானாலும், இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இந்த கொரோனா பெருந்தொற்று. இந்த பெருந்தொற்று, இந்த நிகழ்காரியங்களிலே அநேகர் தேவனை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். இன்னும் வருங்காரியங்கள் எத்தனையோ இருக்குது. அங்கே அதுலேயும் தேவனுக்காக நாம் நிலைத்து நிற்க வேண்டுமே. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் அப்போஸ்தலனாகிய பவுலை போல வேற எந்த ஒரு காரியங்களும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான விசுவாச பிரமாணத்தை நாம் தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எருசலேமுடைய சபையார் மற்ற எல்லா சபையாரை பார்க்கிலும் மிகவும் துன்பத்திற்குள்ளானார்கள், உபத்திரவத்திற்குள்ளானார்கள், எல்லாவற்றையும் இழந்தார்கள் கிறிஸ்துவுக்காக. ஆனால் சுவிசேஷத்திற்காக நின்றார்கள். தேவனை விட்டு ஒருபோதும் அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. They were the distressed church. ஆனால் அவருடைய சாட்சியானது ஒருபோதும் உபத்திரவத்திற்கோ அல்லது நாசமோசத்திற்கோ பலியாகவில்லை. மூன்றாவதாக, இந்த சபையார், எருசலேம் சபையார் எவ்விதமான ஒரு சபையாராய் அவர்கள் காணப்பட்டார்கள்? மூன்றாவதாக, இந்த சபையார் உக்ரானத்துவ சபையாய் காணப்பட்டார்கள். உக்ரானத்துவம், ஆங்கிலத்திலே நாம் அதை டிசைபிள்ஷிப் என்று சொல்லி நாம் அதை அழைக்கிறோம். அவர்கள் சீஷத்துவ அல்லது உக்ரானத்துவ ஊழியத்தை முழு மனதோடு செய்யக்கூடியதான சபையாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு அநேக சபைகளிலே உக்ரானத்துவ ஊழியமானது, சீஷத்துவ ஊழியமானது செய்யப்படுவதில்லை. சுவிசேஷ ஊழியத்திற்கும் உக்ரானத்துவ ஊழியத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்திற்கும் there is a difference between the evangelistic work and the discipleship work. இன்றைக்கு அநேக சபைகள் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோம், ஆகையினாலே நாங்களும் சீஷத்துவ சபைதான் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதுவல்ல. இந்த எருசலேம் சபையார் அவர்கள் உக்ரானத்துவ ஊழியத்திலே ஈடுபட்டதான ஒரு சபையாய் காணப்பட்டார்கள். வாசிக்கிறோம் அந்த 2வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் அவர்கள் சுவிசேஷத்த ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அனுதினமும் அவர்கள் சீஷத்துவ உக்ரானத்துவ ஊழியத்தை செய்து வந்தார்கள். அவர்கள் உக்ரானக்காரராய் இருந்தபடினாலே தான் எவ்விதமான உபத்திரம் வந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். They were all the disciples. கிறிஸ்துநாதன் அநேகரை தன்னுடைய உக்ரானக்காரராய் அவர் சேர்த்து கொண்டார். ஆனால் வெகு சிலரை தான், 12 பேரை தான் அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உக்ரானத்துவக்காரர்களாலே இன்றைக்கு சபைகளானது நிரப்பப்பட வேண்டும். 1 பேதுரு 4ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு
சிதறடிக்கப்பட்டதான இந்த யூதர்களுக்கு எப்பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்? நாம் வாசித்தோம் அல்லவா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே, அவர்கள் சிதறடிக்கப்பட்டு எங்கும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் எப்படியாய் பிரசங்கித்தார்கள்? உக்ரானக்காரரை போல உதவி செய்கிறார்கள். உக்ரானக்காரரை போல அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருக்குமே தேவன் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கூடியதான எல்லாருமே தேவனுடைய வரங்களையும் தேவனுடைய தாளந்துகளையும் பெற்றதான ஜனங்கள். ரட்சிக்கப்படக்கூடியதான எந்த மனிதருக்கும் தேவன் தாளந்துகளையோ வரங்களையோ தராதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு அநேக சபைகள் தேவனுடைய வரங்களையும் தேவனுடைய தாளந்துகளையும் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும், இவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும், இவ்வளவு நேரங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லலாம் போதிக்கிறார். அதெல்லாம் வேதத்திற்கு புறமான உபதேசங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டதான எந்த ஒரு நபரோ தேவன் எனக்கு தாளந்தே தரவில்லை, தேவன் எனக்கு வரமே தரவில்லை என்று சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் தேவன் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தாளந்துகளை நாம் யாருக்காக உபயோகிக்கிறோம்? அந்த வரங்களை நாம் யாருக்காக நாம் உபயோகிக்கிறோம்? 10ஆம் வசனம், அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை, டேலண்ட்ஸ், பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல நாம் நம்முடைய தாளந்துகளை, நாம் நம்முடைய வரங்களை மற்ற சபையாருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கொரிந்து சபையிலே பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆனா அங்க பிரச்சனை காணப்பட்டது. என்ன நடந்தது? அங்கே கொரிந்து சபையிலே ஒருவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் பாட்டு பாடுகிறான். ஒருவன் பிரசங்கித்துக் கொண்டும் ஒருவன் பாட்டு பாடிக்கொண்டும் ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டும் ஒருத்தன் அந்நிய பாஷை பேசிக்கொண்டும் வரங்கள் இருக்கிறதா? கொரிந்து சபையிலே வரங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதுவல்ல, அது தவறான ஒரு முன்னுதாரணம். இங்கே வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். எனக்கு போதிக்கக்கூடியதான வரம் இருக்குது என்று சொல்லி அவன் தன்னுடைய சுயத்தின்படி போதிக்க கூடாது. ஒருவன் எனக்கு இசையமைக்கக்கூடியதான தாளந்து இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைக்கக்கூடியதான இசையெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே உபயோகிக்க கூடாது. அதுதான் இன்றைக்கு ஆலயங்களே காணப்படக்கூடியதான பிரதான பிரச்சனை. எனக்கு தேவன் இசையமைக்கக்கூடியதான தாளந்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு எந்த ஒரு மியூசிக் வேணாலும் நான் பிளே பண்ணுவேன், ஏன்னா தேவன் கொடுத்ததான தாளந்து. அப்படி அல்ல. வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது, தேவன் தந்த பலத்தின்படி, தேவனுடைய வசனத்தின்படி நான் செய்ய கடவர் என்று சொல்லி தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். இந்த எருசலேம் சபையானது அவர்கள் உபதேசத்தின் சபையாய் மாத்திரமல்ல, அவர்கள் உபத்திரவத்தின் சபையாய் மாத்திரமல்ல, அவர்கள் உக்ரானத்துவ சபையாயும் காணப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே வாசிக்கிறோம். அந்த எருசலேம் சபையிலே என்ன நடந்தது? எருசலேம் சபையிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக 6வது வசனத்திலே 1வது வசனம், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்திலே அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது வசனத்தில் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் எப்பொழுது நம்முடைய பட்டணங்களிலேயும் எப்பொழுது நம்முடைய சபையிலேயும் விருத்தி அடைகிறது? சபைகளுக்காக அல்லது சபையிலே உக்ரானக்காரர் நியமிக்கப்படும் பொழுது, உக்ரானக்காரர் காணப்படும் பொழுது. இன்னைக்கு எல்லாருக்குமே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆசைதான். ஆனால் உக்ரானக்காரனாய் மாறுவதற்கு இன்றைக்கு அநேகருக்கு பிரியமில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்கு போதனையான ஊழியத்தை செய்யல. இந்த 7 பேரும் என்ன ஊழியம் செஞ்சாங்க? பந்தி விசாரிப்பு ஊழியம். பந்தி விசாரிப்பு ஊழியம், விதவைகளை விசாரிக்கக்கூடியதான ஒரு ஊழியம், நலிவுற்றதான பெற்றோர் இல்லாத நபர்களை விசாரிக்கக்கூடியதான ஊழியத்திலே அவர்கள் அந்த 7 பேரும் ஏற்பட்டார்கள். இன்றைக்கு அநேகர் உக்ரானத்துவம் என்பது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது, உக்ரானத்துவம் என்பது சபையிலே முதன்மையான இடங்களிலே காணப்படுவது, அதுவல்ல. உக்ரானக்காரர் என்பது the least works that were in the church, அதை செய்வதற்கு அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எருசலேம் சபையார் உக்ரானத்துவ சபையாய் காணப்பட்டார்கள். யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். யோவான்
8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், யார் உக்கிரானக்காரராய் மாற முடியும்? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள். இரு உபதேசம் உள்ள மனமுடையவர்கள் அல்லது இரு நம்பிக்கையுடையவர்கள் ஒருபோதும் சபையினுடைய உக்கிரானத்துவ ஊழியத்திலே அவர்கள் காணப்பட முடியாது. they cannot be and they should not be. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உக்கிரானத்துவ சபையாய் நம்முடைய சபையும் மாற வேண்டும். கடைசியாக இந்த எருசலேம் சபையார் எவ்விதமான சபையாராய் காணப்பட்டார்கள்? உதாரணத்துவ சபையாய் காணப்பட்டார்கள். they were the donating church. உதாரணத்துவ சபையாய் காணப்பட்டார்கள். நாம் கொரிந்து சபையை குறித்தோ தெசலோனிக்கே சபையை குறித்தோ நாம் வாசிக்கும் பொழுது, கொரிந்து சபையில கொலோசை சபையில வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் எருசலேம் சபைக்காய் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம், அவருடைய துன்பத்தினாலே. ஆனால் இந்த எருசலேம் சபையார் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 32 முதல், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. ஒருவனாகிலும் தனக்குரியவைகளை தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவன் ஆகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தன்னுடைய காணியாட்சிகளை விற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக இந்த எருசலேம் சபையார் தங்களுக்கு உரியவர்களை விற்று சபைக்காய் கொடுத்ததான ஜனங்கள். கொடிய உபத்திரவம். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் கொல்லப்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் விசாரிக்கப்படலாம். ஆனாலும் தங்களுக்கு இருந்தவைகளை தேவனுக்காய் கொடுத்து விட்டதான விசுவாச மக்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். கலாத்தியர் 2ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரைக்குமா இப்படியாய் வாசிக்கிறோம். கலாத்தியர் 2 9ஆவது வசனம் 10ஆவது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து, 10ஆவது வசனம், தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். எங்கே சொன்னார்கள்? எருசலேம் சபையிலே சொன்னார்கள். அவர்களோ மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளாக போகிறார்கள். அவர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்காக செல்லக்கூடியதான இந்த அப்போஸ்தலர்களுக்கு சொல்றாங்க, நீங்க போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிங்க, ஆனால் ஒன்றை மறவாதிருங்கள், தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அப்படியே செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். இதை கலாத்தியர் 6ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரைக்கும் இப்படியாய் வாசிக்கிறோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். எப்பொழுது நாம் நன்மை செய்ய வேண்டும்? எப்பொழுது நாம் உதாரணத்துவம் உள்ள மக்களாய் காணப்பட வேண்டும்? எல்லா வேலைகளிலும் நம்மாலே உதாரணத்துவமான மக்களாய் காணப்பட முடியாது. You cannot donate at all the time, but we can donate, but we can be a model when நமக்கு சமயம் கிடைக்கத்தக்கதாக. உங்களுக்கு தேவன் தருணத்தை கொடுக்கும் பொழுது, தேவன் சூழ்நிலைகளிலே உங்களை நிறுத்தும் பொழுது அதை செய்து விடுங்கள். கிறிஸ்துநாதர் சொன்னதான சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 25ஆவது அதிகாரம் 35ஆவது வசனத்திலிருந்து 40ஆவது வசனம் வரைக்கும் இப்படியாய் வாசிக்கிறேன். மத்தேயு 25 35 40.
பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். 37 கடைசி பகுதியில் பார்க்கிறோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று சொல்லி கேட்கிறார்கள். 40வது வசனம், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உபத்திரவப்படக்கூடியதான, துன்பத்திற்குள்ளாகக்கூடியதான கிறிஸ்தவர்களை நீங்கள் கண்டால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை நீங்கள் கிறிஸ்துநாதருக்கே நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியுங்கள். இந்த எருசலேம் சபை உக்ரானத்துவ சபையாய் மாத்திரமல்ல, அவர்கள் உதாரணத்துவமான சபையாயும் காணப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 4 காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் தியானித்தோம். இந்த எருசலேம் சபையானது முதலாவதாக எவ்விதமான சபை? அவர்கள் உபதேசத்தின் சபையாய் காணப்பட்டார்கள். அவர்கள் உக்ரானத்துவ சபையாய் காணப்பட்டார்கள். உபத்திரவத்தின் சபையாய் காணப்பட்டார்கள். உதாரணத்துவ சபையாய் காணப்பட்டார்கள். நாமும் நம்முடைய சபையும் அவிதமான சபையை போல காணப்பட நம்மை நாமே தேவன் வசமாய் ஒப்படைப்போம். தேவன் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தேவ செய்தியை நாம் கேட்டோம். எழுதப்படாத சபைகள் எருசலேம் என்ற தலைப்பில் எருசலேம் சபையை குறித்து, அதனுடைய குணாதிசயங்களை குறித்து அருமையாக போதகர் சாமுவேல் ஜெபமணி மூலமாக நாம் தேவ செய்தியை நாம் கேட்டோம். நான் கேட்ட வண்ணமாக, கடைசியில் அவர் சொன்ன வண்ணமாக, நம்முடைய திருச்சபையும் அவ்வண்ணமான ஒரு திருச்சபையாக இருப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை கொடுக்க வேண்டும். நாம் அப்படி இருப்பதற்கு நம்மை தயார்படுத்தி தேவனுடைய கிருபையினால் நாம் அப்படி செய்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த வேளை செய்தி கொடுத்த போதகர் சாமுவேல் ஜெபமணி அவர்களுக்கு சபையின் சார்பில் மீண்டுமாக எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையில்